புதுமண தம்பதிகளுக்கு அரசின் மகிழ்ச்சி செய்தி. தேசப்பந்து தென்னகோனின் பதவி நீக்கம், கட்சிகளின் நிலைப்பாடு. மகிந்தவை பழிவாங்க துடிக்கும் புலம்பெயர் தமிழர்கள். சிக்கிய பெண்கள் அதிரடி கைது. கடந்த 4 மாதங்களில் 3000த்திற்கும் மேற்பட்ட முப்படை வீரர்கள் அதிரடி கைது. வடக்கில் கல்வித்துறை பின்னடைவுக்கு நிர்வாகமே காரணம், வவுனியாவில் பிரதமர் அதிரடி. காசா போருக்கு முற்றுப்புள்ளி, இஸ்ரேலுக்கு அழுத்தம் அளிக்க ட்ரம்புக்கு அழைப்பு. போரை முடிவுக்கு கொண்டு வந்த முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ மீது தமிழ் டயஸ்போராக்கள் சிலர் இன்னமும் வைராக்கியத்துடனே உள்ளனர். இதனால் அவரை பழிவாங்க முற்படக்கூடும். எனவே அவர் உட்பட முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பு அவசியம் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் எம்பி சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது: ஜனாதிபதி பதவியை வகிப்பவர் துணிவுடன் முடிவுகளை எடுக்க வேண்டும். அதற்குரிய சுதந்திரம் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. உலக நாடுகளிலும் இந்த நடைமுறை உள்ளது. எனவே ஜனாதிபதியால் எடுக்கப்படும் முடிவு 90% சாதகமாக இருக்கலாம், 10% அதனை எதிர்க்கலாம். எனவே அந்த 10% ஜனாதிபதி ஓய்வு பெற்ற பின்னர் அவரை பழிவாங்க முற்படக்கூடும். அதனால் தான் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஓய்வின் பின்னரும் பாதுகாப்பு உள்ளிட்ட வரப்பிரசாதங்கள் வழங்கப்படுகின்றன. இது உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறையாகும். குறிப்பாக மகிந்த ராஜபக்ஷ போரை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவர். அவரை பழிவாங்கும் நோக்கில் சில தமிழ் டயஸ்போராக்கள் செயற்படலாம். உள்நாட்டில் அல்லது வெளிநாட்டில் வைத்து மகிந்தவை பழிவாங்கக்கூடும். ஆகவே மகிந்தவுக்கு பாதுகாப்பு அவசியம். வரப்பிரசாதங்களில் ஒன்றுதான் பாதுகாப்பாகும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தின்னகோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கான தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க ஐக்கிய மக்கள் சக்தி முடிவு செய்துள்ளதாக எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் கயந்த கருணாதிலக உறுதியளித்துள்ளார். தென்னகோனின் தீர்மானத்தை கட்சி எதிர்த்ததாகவும் நீதிமன்றத்தில் கூட அதை சவால் செய்து கட்சியின் தற்போதைய நிலைப்பாட்டை நிலைநிறுத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார். 2002ஆம் ஆண்டு 5ஆம் இலக்க அதிகாரிகளை நீக்குதல் சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்ட இந்த தீர்மானம் இன்று நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படும். இதுகுறித்த குற்றச்சாட்டுகளை விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழு தேசப்பந்து தென்னகோனை குற்றவாளி என்று அறிவித்தது. இது தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் நாடாளுமன்ற தீர்மானத்தின் மூலம் நீக்கப்படும் இலங்கையின் முதல் போலீஸ் மா அதிபராக தேசப்பந்து தென்னகோன் மாறுவர். எவ்வாறாயினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இது தொடர்பில் இன்னும் அதன் அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை. கடந்த பிப்ரவரி 22 முதல் நேற்று வரையிலான 4 மாத கால பகுதியில் முப்படைகளில் இருந்தும் தப்பியோடிய 3504 வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் ஊடக பணிப்பாளர் பிரிகேடியர் பிராங்க்லின் ஜோசப் தெரிவித்துள்ளார். அதன்படி இராணுவத்தில் இருந்து தப்பியோடிய 2937 பேர், கடற்படையில் இருந்து தப்பியோடிய 289 பேர் மற்றும் விமானப்படையில் இருந்து தப்பியோடிய 278 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முப்படைகளில் இருந்தும் தப்பியோடியவர்களுக்கு அந்த படைகளிடம் சரணடைக்க கடந்த ஆண்டு மே மாத இறுதி வரை பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது. எனினும் ராணுவம், கடற்படை, விமானப்படை மற்றும் காவல்துறையினர் சோதனைகளை நடாத்தி தப்பியோடிய வீரர்களை கைது செய்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் ஊடக பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். வடமாகாணத்தில் கல்வி நிலைமை பின்தங்கியுள்ளமைக்கு நிர்வாக பிரச்சினையே காரணமாக இருப்பதாக தெரிவித்த பிரதமரும் கல்வி அமைச்சருமான கருணை அமரசூரிய விரைவில் கல்வி நிர்வாக அதிகாரிகளை அழைத்து கலந்துரையாடி தீர்வினை காண இருப்பதாகவும் தெரிவித்தார். வவுனியா மாவட்ட கல்வி நிலைமை மற்றும் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான தெளிவூட்டல் நிகழ்வில் வவுனியா மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த பிரதமர், ஆசிரியர் நியமனங்கள் கடந்த
கடந்த 5 வருடங்களாக வழங்கப்பட முடியாமல் இருப்பதற்கு அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக உள்வாங்கப்பட்டவர்கள் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டதன் பின்னர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அவ்வழக்கு விசாரணையில் இருப்பதே காரணமாகும். விரைவில் இதற்கான தீர்ப்பு கிடைக்கும் என நம்புகின்றேன். அதன் பின்னர் ஆசிரியர் நியமனங்களை வழங்க உள்ளோம். கல்வி மாணவர்களுக்கானது. அதனை நாம் சரியாக வழங்க வேண்டும். 50 மாணவர்களுக்கு குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஆசிரியர் பற்றாக்குறை தொடர்பாக கவனம் செலுத்தப்படும். வடமாகாணத்தில் கல்வி நிலைமை பின்தங்கியுள்ளமைக்கு நிர்வாக பிரச்சினையே காரணமாகும். விரைவில் கல்வி நிர்வாக அதிகாரிகளை அழைத்து கலந்துரையாடி தீர்வினை காண இருக்கின்றேன் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு வீடு கட்ட கடன் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. குறித்த விடயத்தை வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் நடைபெற்ற விழா ஒன்றில் பங்கு பெற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். திருமணத்திற்கு பின்னர் தங்கள் சொந்த வீட்டில் வாழ விரும்பும் இளம் தலைமுறையினரின் கனவை இந்த திட்டம் நிறைவேற்றும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் உள்ள வீட்டு வசதி பிரச்சினைகளை தீர்க்கும் நோக்கில் அடுத்த 5 முதல் 10 ஆண்டுகளுக்குள் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் எனவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் அரசு ஊழியர்களுக்கு புதிய வீடு கட்ட அல்லது வீடுகளை புதுப்பிக்க நிதிக்கடன்கள் வழங்கப்படும் என அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் 140 பேருக்கு உதவி வழங்கி வருவதாகவும் 100ற்கும் மேற்பட்டவர்களுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் நிதிக்கடன்கள் கிடைக்கும் என்றும் 80ற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களுக்கு ரூபாய் 1 மில்லியன் கடன்கள் வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். காசாவில் போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது. முன்னாள் உளவுத்துறை நிறுவனங்களின் தலைவர்கள் உட்பட ஓய்வு பெற்ற சுமார் 600 இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரிகள் குழு குறித்த கடிதத்தை எழுதியுள்ளனர். குறித்த கடிதத்தில் ஹமாஸின் இஸ்ரேலுக்கு ஒரு மூலோபாய அச்சுறுத்தலாக இல்லை என்பது எங்கள் தொழில்முறை முடிவு. பெரும்பாலான இஸ்ரேலியர்களிடம் உங்களுக்கு இருக்கும் நம்பகத்தன்மை பிரதமர் நெதன்யாகுவையும் அவரது அரசாங்கத்தையும் சரியான திசையில் வழிநடாத்தும் உங்கள் திறனை அதிகரிக்கின்றது. இதன்படி போரை முடிவுக்கு கொண்டு வாருங்கள். பணைய கைதிகளை திருப்பி அனுப்புங்கள். துன்பத்தை நிறுத்துங்கள். மேலும் ஹமாஸுடனான மறைமுக போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ளது என கூறியுள்ளது. இதற்கமைய காசாவில் இராணுவ நடவடிக்கைகளை விரைவுபடுத்த நெதன்யாகு அழுத்தம் கொடுத்து வருவதாக வெளியான தகவல்களுக்கு மத்தியில் குறித்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாதிவில பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற பெயரில் இயங்கிய போலி விடுதியொன்று மெரிக்கான காவல்துறையினரால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு நடாத்தப்பட்ட இந்த சுற்றிவளைப்பின் போது விடுதியின் முகாமியாளராக செயல்பட்ட ஒருவர், 2 பெண்கள் மற்றும் மேலும் 2 ஆண்கள் என 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட பெண்கள் வயது 22 மற்றும் 24 ஆகியோர் பாதுக்கு மற்றும் பூடலு ஓய பகுதியை சேர்ந்தவர்கள். கைது செய்யப்பட்ட ஆண்கள் வயது 22, 25 மற்றும் 33 ஆகியோர் திக்வெல்ல மற்றும் பன்னிப்பிட்டிய பகுதியை சேர்ந்தவர்கள் என காவல்துறையினர் மேலும் தெரிவித்தனர்.